ஒரு நாளைக்கு 4 மாத்திரை முழுங்கினேன். முழுங்கினதும் ரொம்ப மோசமாகிட்டு அன்றைக்கி நைட்டே மாத்திரை முழுங்கும்போது ரொம்ப மோசமாகிட்டு உள்ளே பூந்து நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்னு கேட்குறாரு. உன்னால் முடிஞ்சத்தை பார்த்துக்க அப்படின்னாரு. என்ன தீர்ப்பு வந்திருக்கு? என்ன 30 ரூபாங்கிறாங்க, 35 ரூபாங்கிறாங்க. என் செலவு பண்ண காசோட இல்லையே. வயிற்று வலிக்காக தனியார் மருத்துவமனை சென்ற 66 வயது மூதாட்டியின் ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்கு பதில் 60 வயது ஆணின் ரிப்போர்ட்டை மாற்றிக் கொடுத்து சிகிச்சை அளித்த மருத்துவருக்கு 45,000 ரூபாய் அபராதம் விதித்து நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஆஸ்பத்திரிக்கு தான் போனேன். முதல் நாள் போனால் மறுநாள் வருஷம் நாள் போனேன். ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்னு எழுதி விட்டாரு. மாடிக்கு போனதும் அங்கே போய் ஸ்கேன் பண்ணி பார்த்ததும் ரிப்போர்ட் நட்சத்திர கழிச்சு வரும், இங்கே போங்க மாதிரி இல்லைன்னாங்க. நான் வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் படிக்காதவர் தான். அவர்கிட்ட இந்த ஒரு பொண்ணு கொண்டு கொடுத்து மாற்றி கொடுத்ததுனால அங்கே கொண்டு போய் அனுப்பாட்ட காமிச்சது வரும். அவர் என்ன நினைச்சாரு, பார்த்துட்டு எழுதி விட்டு மாத்திரையெல்லாம் கொண்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் காலையில் சிறுவாலூருக்கு போங்கம்மா அப்படின்ட்டாரு. எந்த தொந்தரவுக்காக போனீங்க? அவர் பார்த்துட்டு என்ன சொன்னார்? ரிப்போர்ட் பார்த்துட்டு வயிற்று வலின்னு தான் போனது. அவர் லேவில் மாறுது முட்டிச்சாருன்னு கேட்டாரு. அதை எதுவுமே கிடையாதுங்கன்னு. நீங்கள் உடனே போய் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு அனுப்பி விட்டாரு. மாத்திரையெல்லாம் அதுக்குள்ளே மாத்திரையெல்லாம் எழுதி விட்டு அப்படின்னாரு. ஒரு நாளைக்கு 4 மாத்திரை முழுங்கினதும் ரொம்ப மோசமாகிட்டு அன்றைக்கி நைட்டே மாத்திரை முழுங்கும்போது ரொம்ப மோசமாகிட்டு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் எடுத்துட்டாங்க. ஊசி போட்டு விடிஞ்சு தான் அழைச்சிட்டு வந்தாங்க. அப்புறம் மறுபடியும் நான் ரொம்ப முடியவும் போனோம். மறுபடியும் என்னென்னா முஞ்செல்லாம் வந்து ஊசி போயிட்டு மேல்காலெலாம் அரைச்சி அதனால பாருங்கள் காலெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என் காலெல்லாம் நான் படுற கஷ்டம் அவருக்கு ஒன்றியாக கண்டுக்கிட்டு அவர் வந்து கஷ்டப்பட்டார். எனக்கு இல்லை அப்படின்னாலும் ரிப்போர்ட்டை மாற்றி கொடுத்துட்டேன். இங்கே நான் ஒத்துக்கிறேம்மா, செலவு பண்ணி நான் பார்த்துட்றேன் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாலும் நாங்கள் ஒன்றுமே செஞ்சிட மாட்டோம். உன்னால் முடிஞ்ச தவிர நீ வீட்டுக்குள்ள உள்ளே பூந்துனா ரூமில் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னு கேட்டாக்கா எப்படி நான் போய் எடுக்க முடியும்? அதுதாங்க எனக்கு முக்கியம் ஆஞ்சது. எனக்கு காலுகையெல்லாம் மறுபடியும் அலர்ச்சி ஆகிட்டுங்க. இந்த மாத்திரை முழுத்து வருவேன். இல்லை அப்பயே நான் சொல்லிட்டு முழுங்காண்டான்னு சொல்லியிருந்தாலும் நான் முழுங்காமல் இருந்திருப்பேன். பூரா மாத்திரை முழுனதும் இல்லை, கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போதான் வயிற்று வலிக்கு தான் போனது. முதல் நாள் போனால் மற்ற நாள் வர சொன்னார். ஸ்கேன் பார்த்து பார்க்கணும் வாங்கன்னாரு. மற்ற நாள் போனேன். ஸ்கேன் பார்த்து பார்த்தது தான். அவருக்கு அதுக்கு மாதிரி கேஸ் போட்டுச்சு. எல்லாரையும் அழைச்சிட்டு போய் இந்த மாதிரி சொல்கிறாரு. உள்ளே பூந்து நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்னு கேட்குறாரு. உன்னால் முடிஞ்சத்தை பார்த்துக்க அப்படின்னாரு. என்ன தீர்ப்பு வந்திருக்கு? என்ன 30 ரூபாங்கிறாங்க, 35 ரூபாங்கிறாங்க. என் செலவு பண்ண காசோட இல்லையே. நான் கடன் வாங்கியிருக்கேன். நான் இன்றைக்கும் காருக்கு பணம் கட்டி தானே நான் வந்திருக்கேன். கார் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் ஒன்றியாக எப்படி வர முடியுமா சொல்லுங்கள்? வேறு மனுஷெல்லாம் எங்களுக்கு இல்லை. இங்கே தான் எங்களுக்கு வந்து சுரேஷை தான் நான் அழைச்சிட்டு வந்து தெரியாதவங்க நான் வந்து படிக்காத தொட்டு அழைச்சிட்டு வந்தோம். நாங்கள் சரின்னு போட்டோம். அந்த மாத்திரை முடிஞ்சு எத்தனை நாள்ல உங்களுக்கு காலில் தொந்தரவு வர ஆரம்பிச்சது? 10 நாள்ல அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே கொப்பளிச்சு விட்டு காலுகையெல்லாம் கொப்பளிச்சு விட்டு கையெல்லாம் அங்கே வருங்க. அப்படி நான் வைத்தியம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். மறுபடியும் என் பொண்ணு அழைச்சிட்டு போய் இதில் வாய்மூட்டில் கொண்டு போய் உருகிட்ட மாத்திரை சாப்பிட்டீங்க? எத்தனை நாள் சாப்பிட்டீங்க மாத்திரை? 10 நாள் சாப்பிட்டாங்க. 10 நாள் சாப்பிட்டேன். 10 நாள் தெரியுமா? அதுக்கு முன்னாடி தான் தெரியும். மற்ற 10 நாள் சாப்பிட்டேன். யார் சொன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் மாற்றி வந்துருக்கீங்க? யார் சொன்னா? மற்ற நாள் இங்கே வந்து படிக்க உங்களை வந்து படிக்க சென்று படித்து பார்த்தது வரும். இன்னும் உங்கள் ரிப்போர்ட் இல்லையா அப்படின்னு. உங்கள் சித்தாப்பா தான் சுரேஷோட சித்தாப்பா தான் படிச்சது. அது எங்களுக்கு வரும், பார்க்கறதுக்காக வரும். இன்னைய பார்க்கறதுக்காக வருவோம். ரிப்போர்ட்டை விட்டால் பார்ப்போம். கொடுத்தது போது சொல்லிட்டு இன்னும் ரிப்போர்ட் மாற்றி வாங்கிட்டு வந்துருக்குற அப்படின்னு. அதுக்கு போது தான் நான் மற்ற நாளே போனது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவருக்கு மாஸ் ஏத்துறது இல்ல. போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க.
ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.